10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் அலகு பயிற்சி 7இல் 4வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு கூம்பின் இடைக்கண்டம் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஓர் உருளையுடன் இணைக்கப்பட்ட எண்ணெய் புனலின் மொத்த உயரம் 22 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் விட்டம் 8 சென்டிமீட்டர் மற்றும் புனலின் மேற்புற விட்டம் 18 சென்டிமீட்டர் எனில் புனலை உருவாக்க தேவையான தகர அட்டையின் பரப்பை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. புனலை உருவாக்க தேவையான தகர அட்டை எனும் பொழுது இடைக்கண்டத்தின் பரப்பு மற்றும் உருளையின் பரப்பு ரெண்டையும் கணக்கிட்டு கூட்டிட்டோம் அப்படின்னா தான் அதுதான் தேவையான மொத்த பரப்பு. புனல் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு வடிவங்கள் உருளை 1, இடைக்கண்டம் 1. உருளையின் விட்டமானது 8 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ உருளையின் ஆரம் R1ன்னு எடுத்துக்கலாம். R1 என்பது 4 சென்டிமீட்டர், 8இல் பாதி 4. அடுத்து நீளம் கொடுத்துருக்குறாங்க. உருளையின் நீளம் எனும் பொழுது உயரத்தை குறிப்பிடும். உயரம் H1 = 10 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மதிப்பானது 10 சென்டிமீட்டர் உருளையின் உயரம். அடுத்து இடைக்கண்டத்துக்கு எழுதிக்கலாம். இடைக்கண்டம் எனும் பொழுது கேபிட்டல் R, ஸ்மால் r ரெண்டுமே நம்ம எழுதுவோம். அப்போ மேற்புற விட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு 18 சென்டிமீட்டர்னு. மேற்புற விட்டம் 18 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்து மேற்புற ஆரம் கேபிட்டல் R கணக்கிட்டுக்கலாம். 18/2 எனும் பொழுது 9 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் தான் நமக்கு கீழ்ப்புற விட்டமாக இருக்கும். இடைக்கண்டத்துக்கு கீழ்ப்புற விட்டம் எழுதுவோம். கீழ்ப்புற விட்டம் 8 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ கீழ்ப்புற ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா 8/2 மதிப்பு 4 சென்டிமீட்டர் ஆகும். இடைக்கண்டத்துக்கு உண்டான சூத்திரம்னு பார்த்துட்டோம்னா π × R + R × L. இப்போ இதில் கேபிட்டல் R, ஸ்மால் r தெரியும். சாயுயரம் L தெரியாது. ஒரு இடைக்கண்டத்துக்கு சாயுயரம் L கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா H² + R - R ஹோல் ஸ்கொயர். H எனும் பொழுது 12². ஹெச்சுக்கு மதிப்பு கேபிட்டல் ஆரின் மதிப்பு 9 - 4 ஹோல் ஸ்கொயர். 9 - 4 ஹோல் ஸ்கொயர். 12 × 12 மதிப்பு 144. 9 - 4 5. 5 ஸ்கொயர். 5 வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு 25. ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா √169. 169க்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லின் மதிப்பானது 13 சென்டிமீட்டர். இடைக்கண்டத்தின் சாயுயரமானது 13 சென்டிமீட்டர் என கிடைத்துள்ளது. கணக்கிட வேண்டியது புனலை உருவாக்க தேவைப்படும் தகரப்பட்டையின் பரப்பானது. உருளையின் வளைபரப்பு மற்றொரு வடிவம் இடைக்கண்டம் எனும் பொழுது + இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. 2 மதிப்புகளையும் கூட்டிக்கலாம். உருளையின் வளைபரப்புக்கு உண்டான சூத்திரமானது 2πRH. உருளையின் ஆரத்தையும் விட்டத்தையும் R1 H1ன்னு எடுத்துருக்கிறோம். 2πR1H1. இடைக்கண்டத்தின் வளைபரப்பு சூத்திரமானது π × R + R × L. மதிப்புகளை பிரதியிடுவோம். ரெண்டுலேயும் பையை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2R1H1 இருக்குது ப்ராக்கெட்டில். அடுத்த ஒன்றில் R + R × Lன்னு இருக்குது. பைக்கு மதிப்பு 22/7. உருளையில் 2 பெருக்கல் R1இன் மதிப்பானது 4 பெருக்கல் H1இன் மதிப்பானது 10 + கேபிட்டல் R + ஸ்மால் r. கேபிட்டல் ஆரின் மதிப்பானது 9 + ஸ்மால் r என்பது 4 பெருக்கல் Lஇன் மதிப்பானது 13 என கணக்கிட்டிருக்கிறோம். இந்த மதிப்புகளை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 22/7. 2 8. 8 பெருக்கல் 10 எனும் பொழுது 80 + 9 + 4 10 13. 13 13 169. இரண்டையும் கூட்டிக்கலாம். இப்போ 22/7 பெருக்கல் 249. 249 என்பது 7ஆல் பர்ஃபெக்டாக வகுபடாது. 22ஐ 249ஐயும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 5478 ÷ 7. 7ஆல் வகுத்துட்டோம்னா 7 49 மீதி 5. 8 56 மீதி 1. 2 14 மீதி 4 40. 40ல் 7 35 மீதி 5. 50ல் 7 49 மீதி 1 1. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினோம்னா போதும்.
782.57 சதுர சென்டிமீட்டர். 782.57 சதுர சென்டிமீட்டர் என்பது புனலை உருவாக்க தேவைப்படும் பட்டையின் பரப்பு ஆகும். தேங்க்யூ.